இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் காயம், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். இதில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாசிப்பருப்பு, நான் அரை மண்படி பருப்பு எடுத்திருக்கேன், ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4-5 சின்ன வெங்காயம். இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஹையில் வச்சுருங்க. சவுண்டை தண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாம்பார் ரெடி ஆயிரும். இப்படி மத்து வச்சு இல்லை கரண்டி வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து நெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வத்தலி கிள்ளி போட்டு தாளித்து இது மேலே கொட்டிடுங்க. அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப சூப்பராக தயாராகிடும். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டிலும் குணம் கட்டும். வாழ்க வளமுடன்.